guys, Assalamualaikum, welcome back to the channel Masparo. So இன்னைக்கு வந்து நான் ஹோம்மேடா ரெண்டு கிராஃப்ட் ஹேக்ஸ் வந்து சொல்ல போறேன். ஒன்னு வந்து கேன்வாஸ், அதுக்கு அப்புறம் இன்னொன்னு வந்து ஜெஸ்ஸோ. நான் கேன்வாஸ்க்கு மட்டும் ரெண்டு மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரெண்டு மெத்தட்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெஸ்ஸோ எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜெஸ்ஸோ மேக் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பவுடர், glue and brush இதெல்லாம் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி ஜெஸ்ஸோ பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஜெஸ்ஸோ பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னா 1:1. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து வாட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ வாட்டர் ஊற்றிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூனுக்கு. அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு க்ளூ எடுத்துக்கிறேன். இப்போ க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கிறேன். நான் பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்னைக்கு ஒயிட் கலர் ஜெஸ்ஸோ தான் மேக் பண்ணுறேன். அதனால நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு பிளாக் வேணும்னா நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஜெஸ்ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஜெஸ்ஸோ, ஹோம்மேட் ஜெஸ்ஸோ. ஸோ நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட்க்கு நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். 2 மெத்தட்க்கும் கார்ட்போர்ட் வேணும். ஸோ நார்மலாக எல்லா வீட்லேயுமே வந்து டிஷ்யூ இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட்க்கு நான் டிஷ்யூ வச்சு தான் பண்ண போகிறேன் கேன்வாஸ் போர்ட். ஸோ கார்ட்போர்டை விட கொஞ்சம் லென்த்து விட்டு நான் டிஷ்யூவை கட் பண்ணிக்கிறேன். இங்கே கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோட்டில் இருக்கும்ல அட்டை, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நோட்டில் இருக்கிறதா எடுத்திருக்கேன். நான் அந்த எட்ஜஸ் எல்லாம் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். க்ளூக்கு பதிலாக நீங்கள் டேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்குவாங்க. ஸோ நம்ம ஒட்டியாச்சு. முன்னாடி பார்த்தா இப்படி தான் இருக்கும் நம்ம கேன்வாஸ் போர்ட். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட்குள்ளே போயிடலாம். செகண்ட் மெத்தட்க்கு நான் ஒரு நோட்லேருந்து கிழிச்ச கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். நான் இந்த தடவை டிஷ்யூக்கு பதிலாக இந்த கடையில் கொடுப்பாங்களே துணிப்பை, அந்த மெட்டீரியலை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை வேணுங்கிற அளவுக்கு அந்த பையை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல பண்ண மாதிரி கார்ட்போர்டில் வச்சு இதை க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மெட்டீரியல் வந்து க்ளூவில் வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால நான் வந்து டேப்பில் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ நான் இதை டேப் போட்டு ஒட்டிட்டேன். இந்த ரெண்டுத்துக்கு மேலேயும் நான் வந்து ஜெஸ்ஸோ பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துலேயும் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ரெண்டுமே கேன்வாஸ் போர்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் போன தடவை பிகினர்ஸ் பெயிண்டிங் போட்டேன்ல, அது வந்து நான் அந்த பையில் தான், துணிப்பையில் தான் நான் வந்து கேன்வாஸ் போர்டு செஞ்சு போட்டிருந்தேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. கேன்வாஸ் போர்டுக்கும் இதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இது ரெண்டுத்துக்கு மேலே நான் இப்போ ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஜெஸ்ஸோவும் கடையில் வாங்குற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன, நான் கொஞ்சம் தனியாக செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். போன தடவை நான் அதில் ஜெஸ்ஸோ பண்ணி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ஜெஸ்ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். டிஷ்யூவில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அது வந்து பிஞ்சு வந்துடும். நம்ம கேன்வாஸ் போர்டு பண்ணிட்டோம், ஜெஸ்ஸோவும் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.